அவருக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்தித்து கொண்டு இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருடம் தை மாதம் 25ஆம் நாள். இன்றைய அற்புதமான நேரம் நல்ல ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் இன்றைய நாளிலே சூரிய பகவானை வழிபட வேண்டும். இந்த வாரத்திலே மற்ற 6 நாட்களுக்கு நாம் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுகின்றோம். ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை நாளிலே மட்டும் கண்ணுக்கு தெரிந்த கடவுளான அந்த சூரிய பகவானை வழிபட வேண்டும். சூரியனிடமிருந்து தான் நமக்கெல்லாம் ஆற்றல் கிடைக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபட வேண்டிய நாள். இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும்? காலையிலே விரைவாக எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அப்படி சூரிய நமஸ்காரம் செய்யும்போது நம்முடைய உடலிலே இருக்கின்ற நல்ல ஆற்றல்கள் பெருகும். இன்றைய சுப முகூர்த்தம் நல்ல ஒரு முகூர்த்தம், சுப முகூர்த்த நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம். குருவை தரிசிக்கலாம், தீட்சை வாங்கலாம். வியாபாரம் தொடங்குவதற்கும், விவசாயம் தொடங்குவதற்கும், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும், திருமாங்கல்யத்துக்கு தங்கம் வாங்குவதற்கும் மிகச்சிறந்த அருமையான நேரம் இந்த நேரம். அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை இந்த நேரத்திலே தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் என்று பார்த்தால் இன்று அதிகாலை 4:53 வரை சித்திரை, அதன் பிறகு சுவாதி. ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும், நரசிம்மரை வணங்க வேண்டும். இன்றைய திதி இன்று அதிகாலை 5:13 வரை தேய்பிறை சஷ்டி, அதன் பிறகு சப்தமி. குறிப்பாக இன்றைய நாளிலே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கின்றன. அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு செல்வ வளமும் நல்ல ஒரு உடல் நலமும் மன நிம்மதியும் கிடைக்கின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். வார்த்தைகளை கவனமாக உச்சரியுங்கள். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்று சொல்வார்கள் பெரியோர்கள். ஆகவே பேசுகின்ற வார்த்தைகளே நிதானம் தேவை. இன்றைய நாளிலே தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக
புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே எல்லா விதத்திலும் கவனமாக இருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பணவரவு அதிகரிக்கும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. சிந்தை மகிழும் நாள் இது. ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். இத்தனை நாட்களாக வாடகை வீட்டிலே இருக்கின்றீர்கள். திடீரென ஒரு நல்ல யோசனை உதிக்கும். எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கலாம். அந்த யோசனைக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு தொகையை அட்வான்ஸ் கொடுத்து புது வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே வெற்றி பெறுவீர்கள். பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களால் நண்பர்களால் நன்மைகள் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளின் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அருமையான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதேபோல் பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. அதனால் என்ன நடக்கும்? நன்மைகள் நிறைய நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். பணம் பல வகைகளிலே வந்து விழும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு சௌஜன்யமான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். ரெக்க கட்டி பறக்குதடி என மனது ரெக்க கட்டி பறக்கின்ற அருமையான ஒரு நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடியும். தொட்டது துலங்குகின்ற நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு மிக மிக தேவையான விஷயங்கள், நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை, நல்ல பணம் கையிலே எடுத்து எடுத்து செலவு பண்ணுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். மனம் உற்றார் உறவினரோடு நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கின்றது. நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். இப்போது கையிலே பணம் இல்லை என்றால் ஒரு பொருளை வாங்க முடியவில்லையே என்ற வருத்தம் இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு கையிலே பணமும் இருக்கின்றது. நினைத்த பொருளை வாங்குகின்ற சக்தி இருக்கின்றது.
மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. ஒரு விஷயத்தை அனுபவிப்பதற்கு உடல் ஆரோக்கியம் நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லாமே இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய நாளிலே நீங்கள் குலதெய்வத்தை முதலிலே பிடித்து கொள்ள வேண்டும், கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். சூரிய பகவானை வணங்க வேண்டும். அதன் பிறகுதான் உங்களுடைய இன்றைய காரியங்களை தொடங்க வேண்டும். காரணம், இன்றைய நாளிலே உங்களுக்கு 50க்கு 50ஆக இருக்கின்றது. 50% நல்ல பலன்கள், 50% கெடு பலன்கள் என்று இருக்கின்றது. இந்த 50% கெடு பலன்களை தவிர்ப்பதற்கு இறைவனுடைய அனுகிரகம் தேவை. ஆகவே குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள், சூரிய பகவானை பற்றி கொள்ளுங்கள், இஷ்ட தெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். ராமநாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணத்திலே கவனமாக இருக்க வேண்டும். செல்போன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டாதீர்கள். இவையெல்லாம் நீங்கள் செயல்படுத்த வேண்டியவை. கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி நன்மை காணுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே முன்னேற்றம் தேடி வருகின்ற நல்ல நாள். வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆக இன்றைய நாளிலே விரைவாக எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து சூரிய பகவான் வரும்போது நன்கு குளித்துவிட்டு சூரிய பகவானை இப்படி இதுபோல் செய்ய வேண்டும். சூரிய பகவானை சூரிய நமஸ்காரம் என்பது நாம் இப்படி விரல்களை குவித்து கொண்டு செய்ய வேண்டியது. இப்படி செய்யும்போது சூரியனுடைய முழு ஆற்றலும் நம்மீது வந்து நம்முடைய உடலானது உறுதி பெறும், எண்ணங்கள் தூய்மை பெறும். ஆக இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனியாகப்பட்டவர் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நல்ல நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி தான், தோல்வியே கிடையாது. இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அந்த வேலை மாற்றம் நல்லதாக இருக்கும். இதுவரை இருந்த பதவியிலிருந்து அதிகமான ஒரு மேல் பதவிக்கு செல்வீர்கள். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லையே இருக்காது. கடனை எல்லாம் பைசல் செய்து விடுவீர்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த சந்தோஷம் கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயருக்கு நன்றி சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா இவர்கள் மூலமாக நன்மைகள் தேடி வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல லாபங்கள் வருகின்றன. அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். எப்போதுமே ஒரு வாய்ப்பு வந்தால் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வேலை ஜாஸ்தியாகுதே என்று யோசிக்கக்கூடாது. ஒரு வாய்ப்பு நம்மை தேடி வருகின்ற போது அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு அடுத்த வாய்ப்பை பெறுவதற்கு நாம் உழைக்க வேண்டும். இன்றைய நாளிலே உங்களுக்கு அது தேடி வருகின்றது. ஆகவே அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டு வெற்றி காணுங்கள். சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. எதிலும் வெற்றி. கடந்த 2 நாட்களாக இருந்த சந்திராட்டம பாதிப்புகள் எல்லாம் இன்றைய நாளிலே இல்லை. சந்திராட்டமும் போய்விட்டது. இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்தோஷம் தேடி வர இருக்கின்றது. ஆகவே காலையிலேயே எழுந்து உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும். நேற்று மதியமே தொடங்கிவிட்டது. சந்திராட்டமும் தொடங்கிவிட்டது. நாளை வரை உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாள் முழுவதுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடியுங்கள். சமூக வலைதளங்களிலே முக்கியமான பிரச்சனைகளுக்கு மூக்கை நுழைக்காதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். மௌனத்தை சிறப்பாக கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்றைய நாளிலே. மௌன விரதம் இருந்தீர்கள் என்றால் அது கூட உங்களுக்கு நல்லது தான். ஆகவே இன்றைய நாள் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்தி சூரிய பகவானை வணங்கி, இஷ்ட தெய்வத்தை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி நலம் காண வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல்: பழனியை நோக்கி பயணம் செய்வார் பழவினை போகும் அம்மா. பழவினை என்பது நம்முடைய இந்த பிறவியிலே நம்மை தொடர்ந்து வருவது. இந்த பழனி ஆண்டவனை தரிசித்தால் நம்முடைய பழவினைகள், கர்மாக்கள் கரையும். முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளிலே 3வது படை வீடாக அற்புதமாக காட்சியளிப்பது பழனிமலை. ஆண்டி கோலத்திலே திகழ்கின்ற இந்த பழனி தண்டாயுதபாணி நமக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு பலன்களை அளிக்கக்கூடிய தெய்வம். முருகனை வணங்குகின்ற பக்தர்களுக்கு நன்மைகளே நடக்கும். அவர்களுடைய வாழ்விலே கஷ்டங்கள் என்பதே வராது. செல்வம் கொழிக்கும். முருகனை வணங்குபவர்களுக்கு நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த அன்பர்களை பாருங்கள். அவர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முருகனை அதிக வழிபாடு செய்பவர்கள் செல்வச் செழிப்பிலே இருப்பார்கள். நகரத்தார், குறிப்பாக நகரத்தாரிலே ஏழையே பார்க்க முடியாது. காரணம், அவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்க கந்தன் இருக்கின்றார். கந்தனை சிக்கென பிடிப்பார்கள் நகரத்தார். ஆகவே நகரத்தாரிலே ஏழை என்பவரையே பார்க்க முடியாது. மிக மிக அரிது. ஏதோ கர்ம வினையாலே ஓரிருவர் இருக்கலாமே ஒழிய நகரத்தார் சமூகத்திலே ஏழை என்பதையே பார்க்க முடியாது. காரணம், முருகப்பெருமானுக்கு அவர்கள் அவ்வளவு செய்வார்கள். 10 ரூபாய் வந்தால் 7 ரூபாய் முருகனுக்காக செலவு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மக்கள். இந்த பழனி திருக்கோவிலை பற்றி பேசினோம் அல்லவா? இந்த பழனி திருக்கோவிலிலே அதிசயமான பல தகவல்கள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த தண்டாயுதபாணி விக்கிரகத்துக்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள், அதாவது நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, இவை மட்டும்தான் உபயோகிப்பார்கள் அபிஷேகத்துக்கு. அதேபோல் மார்கழி மாதத்திலே பன்னீரால் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படுகின்றது. சந்தனம், பன்னீர் இவை தவிர மற்றவையெல்லாம் தண்டாயுதபாணியினுடைய சிரசிலே வைத்து உடனே அகற்றப்படுகின்றது. அதாவது முழு அபிஷேகத்திற்கு சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. இதிலே சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற பிரசாதமாகும். அந்த விபூதி கிடைப்பது மிக மிக புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுகின்றது முருகப்பெருமானுக்கு. 5 முதல் 7 நிமிடங்களுக்குள்ளாக இந்த அபிஷேகமானது முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ முருகப்பெருமானுக்கு கிடையாது இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும். அதேபோல் இரவிலே முருகனுடைய மார்பிலே மட்டும் வட்ட வடிவிலே சந்தன காப்பு சாத்தப்படுகின்றது. விக்கிரகத்தினுடைய புருவங்களுக்கிடையிலே ஒரு பொட்டு அளவு சந்தனம் வைக்கப்படும். முன்பு சந்தன காப்பை முகத்திலேயும் சார்த்தி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு இந்த முறை மாற்றப்பட்டு விட்டது. ஏனென்றால் மிக பழமையான விக்கிரகம் அல்லவா இது. போகரால் வடிவமைக்கப்பட்ட விக்கிரகம். இந்த விக்கிரகமானது மிகுந்த சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலே இருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கிருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக தருகின்றார்கள். தண்டாயுதபாணி
சிலையிலே நெற்றியிலே ருத்ராட்சம் இருக்கின்றது. கண், மூக்கு, வாய், தோள், கை, விரல்கள் போன்ற எல்லாமே மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும். இது போகருடைய அற்புதமான ஒரு வடிவமைப்பு. இந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம், இதுவரை யாருமே உணர்ந்திராத ஒரு வாசமானது பரவி கிடக்கும். தேவலோகத்திலே மட்டும் இந்த வாசம் வரும் என்று சொல்வார்கள். தேவலோகத்தை நாம் போய் பார்க்க போவதில்லை. ஆனால் அந்த மனமானது பூலோகத்திலே எங்கும் வேறெங்கும் கிடைக்காத ஒரு நறுமணம் என்று சொல்கின்றார்கள். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்ததாகவும், இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலே சென்று தேர்வு செய்து 81 சித்தர்கள் இந்த நவபாஷாணத்தை போகர் சொல்படி தயார் செய்ததாகவும் வரலாறு கூறுகின்றது. போகர் இகபரத்திலே இருக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார். இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் பழனி முருகன் தான் குலதெய்வம் ஆனார். அதனால்தான் கேரளத்திலே இருந்து நிறைய மலையாளிகள் இந்த ஆலயத்துக்கு தேடி தேடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று வருகின்றார்கள். கல்லிலே சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சேதமடைந்து போனாலும் நவபாஷாணத்தால் சிலை செய்த இந்த கோவில் இன்றளவும் பிரசித்தி பெற்றிருக்கின்றது என்றால் அதற்கு முருகப்பெருமானுடைய கருணையும், அன்னை பார்வதி தேவியின் அருளும், சிவபெருமானின் அருளும், போகருடைய அந்த ஞானமும் தான் காரணம். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்திலே ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்கின்றது. அவரை தரிசிக்க வலது பக்கமாக நின்று இடது பக்கத்திலே தீபம் காட்டுதல் வேண்டும். ஏனென்றால் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை நாம் தரிசிக்கவே முடியாது. பழனியிலே 2 மரகத லிங்கம் இருக்கின்றது. ஒன்று முருகர் சன்னதியிலே, மற்றொன்று போகர் சமாதியின் மேலே இருக்கின்றது. இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக கூறப்படுகின்றது. நவபாஷாணத்துக்கு நல்லெண்ணெய் ஆகாது. பழனி முருகனுக்கு நல்லெண்ணெய் தவிர மற்ற அபிஷேகங்கள் வழக்கத்திலே இருக்கின்றது. பாஷாண மருந்துகள் சாப்பிடும்போது நல்லெண்ணெயை தவிர்ப்பது மரபு என்று சித்த வைத்தியம் சொல்கின்றது. ஆக நம்முடைய ஆன்மீகம் என்பது அற்புதமான மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் கலந்தது. இந்த போகர் வழிபட்ட அந்த முருகப்பெருமானை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். குறிப்பாக முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கும். நம் எல்லோருக்கும் அதுதான் மிக மிக முக்கியம். பழனி தண்டாயுதபாணியை வணங்குபவர்களுக்கு எல்லா விதமான நலங்களும் கிடைக்கும். பழனிமலை முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.